புதிய பாதை சொந்தங்களுக்கு வணக்கம். சிங்கப்பூர்ல டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கவங்க யாரெல்லாம் இந்த ரோடு அசஸ்மெண்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கீங்க. இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதாவது இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு பேசிக் தியரி எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எஸ்பாஸ் ஒர்க் பெர்மிட்ல உள்ளவங்க இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது கிளாஸ் 3C அல்லது கிளாஸ் 3CA லைசன்ஸ் கொடுப்பாங்க. உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த கிளாஸ் 3Cயும் 3CA லைசன்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும்தான் கிளாஸ் 4 அப்ளை பண்ணணும். அப்படின்னா இவங்க மட்டும்தான் ரோடு அசஸ்மெண்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் பாஸில் சிங்கப்பூர் பேசிக் தியரி எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிளாஸ் 3 லைசன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ரோடு அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை அட்டன் பண்ண தேவை கிடையாது. நான் இப்போ சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிளாஸ் 3C லைசன்ஸ் வச்சுருக்காங்க அல்லது கிளாஸ் 3CA லைசன்ஸ் வச்சுருக்காங்க, இவங்களுக்கு ரோடு அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு எங்கே அட்டன் பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் செலவாகும், இதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் டெஸ்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் DM பண்ணுறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள தகவலில் உங்களை சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.